உட்காயா ஐயா உட்காருங்க. கூப்பிடு கூப்பிடு ஐயா. சரி பாத்துக்கலாம். சரி போதும் சொல்லிட்டீங்க, புரிஞ்சுட்டோம். சரி ரைட்டு. சரி உட்காருங்க. சரி உட்காருங்க. கொண்டு போப்பா போயா. சரி தம்பி கரெக்டு. அவர் எடப்பாடியார் இருக்கும்போது தான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல, இங்க பாருங்க நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட 15 கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு. இது 23 கம்பெனிக்கு. இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அது மட்டுமல்ல, தென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் இல்ல ஒரு நிமிஷம் கஜா புயல் வந்த போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமா நிதி கொடுத்தது அண்ணன். ஆகவே நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க. கல் இறக்கிறத பத்தி நல்லசாமி என்ன பேசுறாரு. அவர் வந்து டாக்டரேட் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு. அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர். அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்க கூடாது. முதல்ல புரிஞ்சுக்க, இது தமிழ்நாடு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றத கேளுங்க, கோரிக்கை மட்டும் வைங்க, சொல்றத கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இருங்க, சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒண்ணா புரிஞ்சுக்க வேணும். நீங்க யார் போறீங்க? அவர் பதில் சொல்றாரு, நீங்களே சீட்ல உட்காருங்க. ஒருத்தர் கோரிக்கை வச்சா கமெண்ட்ப்பா ஏங்க, நீங்க உங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது இங்க வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க, பல அமைப்பு இருக்குது, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அது மாதிரி அண்ணன் கல் நல்லசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு. அதோட ரைட்டு. நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பதிவாகும். முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்த ஒரே நிமிஷம் ஒருவர்னா பொதுவாக தான், ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்க்கட்சியோ பொதுவாக தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காங்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க.